ஆள்கடத்தல் செய்வதற்கான முழு ஆதாரத்தை வந்து காவல்துறை வந்து சப்மிட் செஞ்சிருச்சு. செஞ்சதுக்கு அப்புறம் கூட விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் ஓடி ஒளிந்த இவரை விசாரணைக்கு வரவழைக்கவே நீதிமன்றம் வரை காவல்துறை செல்ல வேண்டியதா இருக்கு சொல்லியிருக்காங்க. அதே சின்ன ஐயா, இது ஏதோ வழக்கு தொடர்பானது இருக்குல்ல, வழக்கறிஞர் நீங்க சொல்லுங்க. அதாவது நீதிமன்றத்தில் அப்படியான எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கல. அந்த புகார்தாரரோட அந்த புகார்தாரருக்கு புகார் எழுதி கொடுத்து உதவி சட்ட ரீதியாக உதவி பண்ணவங்களோட நேரடி தொடர்பில் நான் இருக்கிறேன். ஒருவேளை இதில் அந்த மாதிரி அவர் செஞ்சுருந்தாருன்னா முதல் ஆளாக கண்டன அறிக்கை நம்மக்கிட்ட தான் வந்திருக்கும். உண்மை. ஏன்னா சாதி மீறிய திருமணங்களாக இருக்கட்டும், அவருடைய ஒரு படமே அதுக்கு சாட்சி தானே. நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு நல்ல திரைப்படம். உண்மையிலேயே வந்து அதில் வந்து அவருடைய ஸ்டாண்ட் என்ன திருமணம் தொடர்பா அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்தில் அது திரைப்படம் மட்டும் இல்லை, நம்மளோட தொடர் செயல்பாடுகள் வந்து நம்ம ஒரு இணை வந்து அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடமை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். ஒருவேளை அவர் ஈடுபட்டிருந்தாருன்னா முதல் ஆளாக நம்ம கண்டிச்சிருப்போம். இப்போ இந்த வழக்கில் என்ன பிரச்சனைனா ரெண்டு விஷயந்தான். ஏடிஜிபி எம்எல்ஏ வந்து பேசியிருக்காங்க, அதை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, எம்எல்ஏ தரப்பும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உமா மகேஸ்வரி எம்எல்ஏ சந்திச்சிருக்காங்க, அதையும் எம்எல்ஏ தரப்பு வழக்கறிஞர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எம்எல்ஏ தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவரை யார் வேணாலும் சந்திக்கலாம். இப்போ ஜாஃபர் சாதிக் ஸ்டாலினை போய் சந்தித்த மாதிரி. கரெக்டு. ஒரு ஏடிஜிபி ஜெயராமன் வந்து ஒரு ஃபோன் பண்ணுறது இவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ஏன்னா உங்களுக்கு நிறைய முன்மாதிரி தீர்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபோன் கான்வர்சேஷனோ ஒரு மீட்டிங்கோ வந்து ஒரு கான்ஸ்பிரசியை பில்ட் பண்ணிட முடியாது. இதில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒரு முன்கருத்து நிலையோடு இந்த வழக்கை அணுகிட்டாங்க அப்படின்றது தான். 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து நம்ம அறிக்கையிலேயே நம்ம சொல்லியிருப்போம். 8ஆம் தேதியே நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போடுறாங்க. ஐயா டிஎஸ்பியை வந்து மிரட்டி வந்து கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரிலாம் எழுத சொல்கிறாரு. அப்போ வரைக்கும் வந்து அவங்களுக்கு பூவை ஜெகன்மூர்த்தின்ற பேரே வந்து அவங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த வழக்கு சம்மந்தப்பட்டு தெரியாது, குறிப்பிடலை. அப்புறம் வந்து அந்த அஃபிடவிட்டில் இருந்ததை தான் நாங்கள் இதை வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை கடத்தல் வழக்காக பாவிக்க வேண்டாம், நாங்கள் இதை வந்து நான் வந்து கடத்தல்னு கொடுக்கல, போலீஸாரோட சில அழுத்தங்களும் இருந்தது அப்படின்னு சொல்லி இதை கிரிமினல் ப்ரொசீடிங்காக கொண்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி பிரமாண பத்திரமே கொடுத்து பெட்டியில் ஏறி ஸ்வான் மாதிரியே பண்ணிட்டாங்க.